அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அனு. வருத்தப்படாத, நாங்க இருக்கோம்ல. அனு, எதுக்கு கவலைப்படுற? நாங்க தான் உன் கூட இருக்கோம்ல. என்ன அண்ணா 2500 ரூபா தானே இருக்கு. அப்படியா? நான் எண்ணி பார்க்கலையே. நீ கொண்டு வந்த சரக்கை நான் சேவியர்கிட்ட கொடுத்துட்டேன். சேவியர் உங்ககிட்ட கொடுக்க சொல்ல பணத்தை நான் எண்ணாம கொள்ளாம அப்படியே உன் கையில கொடுத்துட்டேன். அண்ணா இது ரொம்ப கம்மிண்ணே. உன் சொந்த கஞ்சா தோட்டத்துல ஒன்றும் வெட்டி கொண்டு வரலையே. ஒரு மீடியேட்டருக்கு இதுவே அதிகம். இருந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி வேலைக்கு உன்ன மாதிரி 100 பேர் கிடைப்பாங்க. உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்காக தான் இது. ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் கணக்கெல்லாம் கேட்காத. கிடைச்சதை வாங்கிக்க. போ 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 போ. இந்தா இதை வச்சுக்க. இதையும் சேர்த்து 8500 ரூபா ஆச்சு. இதையும் ஊருக்கு அனுப்பிடு. மகன் தான் துபாயில இருக்கானே. உனக்கே தெரியும்டா, இந்த பேப்பர் ஏஜென்ட் வேலை, அப்புறம் பால்கார ஏஜென்ட் வேலை, இதுல எல்லாம் எவ்வளவு கிடைக்க போகுது. கண்டிப்பா திரும்ப தருவேன். இப்போதைக்கு அம்மாவும் தங்கச்சியும் நான் கல்ஃப்ல இருக்கிறதாவே நம்பட்டும். இந்த வேஷத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு கண்டினியூ பண்ணலான் இருக்க? அந்த ஏஜென்ட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும். பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டான். பணம் இல்லாம வீட்டுக்கு போனேன்னா தற்கொலை பண்ணிட்டு சாக வேண்டியதான். டேய், நீ ரொம்ப நல்லவன்டா. இத்தனை நாளா எங்க போயிருந்த? உன் எஸ்ஐ போஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லு. அது வழக்கம் போல கோவிந்தாதா. அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நான் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அன்னைக்கு கூட நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு சேர்ந்து போனப்போ நான் சரக்கு எடுக்க போறேன்னு உங்ககிட்ட. சரக்கா? என்ன சரக்கு? டேய், அது ஒரு சின்ன ஸ்மக்லிங். பிஸ்கி, சிகரெட், அது மாதிரி சில ஐட்டம்ஸ். அப்ப கப்பல்ல திடீர்னு ரைடு வந்துட்டாங்க. அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல எஸ்ஐ, அந்த ஆளு என் மூஞ்சிலே டார்ச் லைட் அடிச்சிட்டான். அந்த ஆளுக்கு கண்டிப்பா என் முகம் ஞாபகம் இருக்கும். அதனால சரக்கெல்லாம் போட்டு நான் தண்ணியில குச்சிட்டேன். ஒரு ஸ்பீட் போட்டு என் தலைக்கு மேல இப்படி போச்சு. இது வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் நீ யார் கூட சேர்ந்து பண்ற? டே ஐயரே, இந்த வேலையை பண்றது 4 பேர். ஆதிமூலம், நமச்சிவாயம், அப்துல்லா, ராமலிங்கம். நமச்சிவாயம் குரூப்போட தான் நான் அன்னைக்கு போனேன். நேத்து அப்துல்லா குரூப் வந்து என்ன செமையா மறைச்சிட்டு போனானுங்க. ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு தேவையா? அதனால தான் இவங்க அம்மாவுக்கு இவன் பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கான் துபாயில இருந்து. இதெல்லாம் நிறுத்த போறேன். வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். ட்ரக்ஸ். ட்ரக்ஸா? நல்லா சம்பாதிக்கலாம். டபுள் மணி. இந்த கடைக்காரன் இருக்கான்ல, அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கான். நான் எவ்வளவு தாஜா பண்ணி பார்த்தேன், மசியவே மாட்டேங்கிறான். சின்ன சின்ன ஸ்மக்லிங், வட்டி கொடுக்கறது, ட்ரக் டீலிங்ஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கான். டேய், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி நீ பிரச்சனையில மாட்டிக்க போற. என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனையும் இல்ல. நாம ட்ரக்ஸ் அடிக்க போறது இல்ல. யாரோ வாங்குறாங்க, யாரோ விற்கிறாங்க. இங்க இருந்து கொண்டு போய் அங்க கொடுக்க போறோம். அங்க இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து இங்க கொடுக்க போறோம். இதுக்கு நடுவுல நமக்கு ஒரு சின்ன லிங்க், அவ்வளவுதான். டேய், அவன் சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? இத பாரு, நாம யாரையும் வற்புறுத்தி ட்ரக்ஸ் கொடுக்க போறதில்ல, திருடவும் போறதில்ல, யாரையும் ஏமாத்தவும் போறதில்ல. டேய், இந்த கேஸ்ல உள்ள போனா ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது. உள்ள போக வேண்டிய மேட்டரே இல்ல. இது மாஃபியா டீலிங்ஸ். யாராவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனா போலீஸ்க்கு முன்னாடி மாஃபியாக்கு தெரிஞ்சிடும். அவங்களோட நெட்வொர்க் லிங்க் அந்த அளவுக்கு டீப் அண்ட் சேஃப். நீ பேசுறத பார்த்தா ஏற்கனவே முடிவு பண்ணிட்ட மாதிரி தோணுது. ஆமா, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. $3540. யோ, என்னையா பண்ணி வச்சிருக்க? பார்க்காத. நமச்சிவாயம். Hey, bye. Welcome to my place. Sorry, our place. Oh. இனி நான் எல்லாத்துக்கும் ரெடி. யோ, போய் டீ சொல்லியா போயா. அங்க இருந்து மெசேஜ் ஏதாவது? அந்த சிஐ ஸ்ரீகாந்த் லீவ்ல இருக்கான், அவனோட ஊர்ல. நான் கேட்ட கிரனேட் என்னாச்சு? ஒரு 4-5 நாள்ல ரெடி ஆயிடும். அப்புறம் அந்த பசங்க 4 பேர் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். அவங்களோட பேக்ரவுண்ட பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்களால இத செய்ய முடியுமா? முடியும். அவங்க எல்லாருக்கும் இப்ப பணம் தான் தேவை. பணத்துக்காக அவனுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க.
டேய் வச்சுக்கடா. இல்ல இல்ல வ- வேணாம் டேய், வேணாங்கறல வச்சுக்கடா. வேணாம் டேய், நீ வச்சுக்க நான் பாத்துக்கிறேன், வச்சுக்க. வேணடா வேணான்னு சொல்றேன் நீ வச்சுக்க வைடா, எனக்கு தெரியும்டா. என்கிட்ட உனக்கு இருக்கு. தான் செலவுக்கு நீ தேவை, நீ வச்சுக்கோன்றேன்டா. உங்க பிரச்சனை முடியற வரைக்கும் இந்த பணம் என்கிட்ட சேஃபா இருக்கும். இத வச்சு என்ன பண்ணட்டும்? போய் நல்லா குட்டிக்க. ஓகே. இத பாருடா நம்ம பிரச்சனை எல்லாம் தீரணும்னா அதுக்கு காசு வேணும். அதான் காசு தான் பிரச்சனையே. கரெக்ட். காசு வேணும்னா வேலைக்கு போகணும். அதேதான். ஆனா அந்த வேலைக்கே காசு கேக்குறாங்க. ஆமா கேக்குறடா. என்னடா எல்லாத்துக்கும் correct. டேய், என்னாச்சு? டேய், எல்லாம் இதில் இருக்கு. சொன்னபடி முடிச்சிரு. ம் மற்ற விஷயம் அதை நான் பார்த்துக்கிறேன். இத வச்சுக்கப்பா, எனக்கு வேணாம். டேய், அப்ப நான் கொடுத்தா வாங்க மாட்டியா? டேய், யாரு கொடுத்தா என்ன? இவன் திருப்பி கொடுக்க போறது இல்ல. ஒரு சைக்கிளுக்கே வழி இல்லாத இவனுக்கு காரா? லாட்டரி அடிச்சிருச்சோ? ஒரு ட்ரையலுக்காக கொண்டு வந்தேன். மோஸ்ட்லி நான் இதை வாங்கிடுவேன். டேய் அதுக்கு உங்ககிட்ட காசு எது? அதெல்லாம் இருக்குடா. ஒரு புது மேட்டர் மாட்டிருக்கு. குயிக் மணி. ம், மாச கணக்குலயோ வருஷ கணக்குலயோ காத்திருக்க வேண்டாம். ஒரே நாள்ல ஃபுல் மணி. ம். என்ன பண்ணாலும் இன்ஸ்டன்ட் பணம் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு கான்ஸ்டன்டா மணி வரதான் பிடிக்கும். டேய், டேய் அங்க பாத்தியா? எங்க? ரொம்ப நாளாவே நான் அதை கவனிச்சிட்டு இருக்கேன். முதல் பண்டில் உள்ள போன உடனே கடைக்காரன் ரெண்டாவது பண்டில் எடுத்து முதல் ஆளுகிட்ட கொடுப்பான். ரெண்டாவது சைக்கிள்காரன் மூணாவது பண்டில் எடுத்து நாலாவது ஆளுகிட்ட கொடுக்கும்போது நாலாவது ஆளு மூணாவது ஆளுகிட்ட கொடுக்குறான். தெளிவா குழப்பற. டேய், தினத்தந்தி பண்டல முதல்ல கொடுத்தா தினகரன் பண்டல அவர் கொடுப்பாரு. ஆ, ரெண்டாவது தினமலர் கொடுத்தா முரசலியோ தமிழ் முரசோ அவர் கொடுப்பாரு. ஓஹோ. அந்த ஒவ்வொரு பண்டல்லையும் காசோ கஞ்சாவோ ஏதோ ஆ, இருக்கும். ஆ, ஆ. பாக்குறதுக்கு பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம காலையில கொடுக்க வேண்டிய பத்திரிக்கை 2 மணிக்கா கொடுப்பாங்க. அப்ப அந்த தினத்தந்தியில ஆமாண்டா, தினத்தந்தியில வெள்ளி மலர் சிறுவர் மலர்னு எல்லாமே கொடுப்பாங்க. போடா டேய். ஏய், இது ஏதோ பிரச்சனையான கேஸ் மாதிரி தெரியுது. வா போலாம். வெரி குட். அவனோட கடைசி ஹாலிடேவை முடிச்சுட்டு வந்துட்டானா? என் தம்பியை கொன்னவன இப்படி ஹாலிடே ப்ரமோஷன் என்ஜாய் பண்ண நான் விட மாட்டேன். தூக்குங்கடா அவனை. சார். வாட்ஸ் ஹிஸ் நேம்? ஸ்ரீகாந்த். ஓகே ஓகே. நான் போறதுக்கு முன்னாடி அவனை முடிச்சிருங்க. எஸ் சார், நான் நம்பர் 22 பேசுறேன். வெளியில இருந்து வந்தவங்க இங்க தான் இருக்காங்க. அவங்க ஹைதராபாத்ல இருக்கிற சிஐ ஸ்ரீகாந்தை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. அதுவும் இமிடியேட்டா. ஓகே. நான் சொன்ன பார்ட்டியை பத்தி விசாரிச்சிங்களா? விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஆனா ஏய், டூ இட் ஃபாஸ்ட். ஓகே. ஓகே சார். சிஏ ஸ்ரீகாந்த். ஹலோ. ஆ. உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் யாராவது வந்துட்டாங்கன்னா? இன்கம் டாக்ஸா? இங்கயா? இந்த நமச்சிவாயத்தோட வீட்லயா? நடக்கும் நடக்கும். அது என்ன தனியா வைக்கிறீங்க? கள்ள நோட்டு. நம்மள யாராலையும் ஏமாத்த முடியாது. யார் நீ? எப்படி உள்ள வந்த? இந்த ஆள் யாரு? யார் நீ? உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யார் நீ? யார் இவன்? Arun Agarwal, Commissioner of Income Tax. சார் 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 சார். All unaccounted money, no? ஐயோ. Come on, keep it in my car. சார் ப்ளீஸ் சார், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இது இது என்னோட காசு இல்ல. அப்புறம் முகமதோட பணமா? சொல்ல. இல்ல இல்ல இல்ல. எந்த முகமது? யார் முகமது? அப்படி ஒரு ஆளை எனக்கு தெரியவே தெரியாது சார். ஐயோ. டேய், நான் இன்னும் துபாய்க்கே போகல, அதுக்குள்ள என்ன தெரியாதுன்னு சொல்றியா? ஐயோ பாய், நான் அப்படி மிரண்டு போயிட்டேன். எப்படி இருக்கு இந்த கெட்டப்? ஐயோ, கமலஹாசன் தோத்துருவான். ஓகே. சரி, எனக்கு ஒரு ஏர் டிக்கெட் புக் பண்ணு. IC 987
இந்த மாசம் 23ஆம் தேதி மந்திரி போற அதே ஃபிளைட்ல. ஓகே. For more updates, like, comment, subscribe to our channel.